வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு சீனி சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 பச்சை மிளகா போட்டு, அப்புறம் தக்காளி போட்டு, தக்காளி கொஞ்சம் வெந்த உடனே உப்பு போட்டு, நல்லா வதக்கி விடணும். தக்காளி வெந்து வரவும் கொஞ்சம் புளி தண்ணியை கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் பூண்டு, மிளகு, ஜீரகம் இது 3 நல்லா தள்ளி வச்சுருக்கக்கூடியதை இந்த புளி தண்ணியில் போட்டு கொஞ்சமாக மல்லிப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். அப்புறம் இந்த தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த புளி தண்ணியில் அந்த தக்காளியை எடுத்து போட்டு கொஞ்சம் காயம் அதையும் இந்த புளி தண்ணி தக்காளி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். கொதிக்கிறது ஃபுல்லும் கொதித்து மறைஞ்சிடக்கூடாது. அது ஒரு பதத்தில் அப்படியே கொதித்து வரணும். அந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவு உப்பையும் பார்த்து போட்டுக்கிடணும். இப்போ பாருங்கள், ரசம் கொதித்து வந்துட்டே இருக்குது. அதோட பபிள்ஸ் எல்லாம் மேலே இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்போது நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணி வச்சிடணும். இந்த பொங்கி மறைஞ்சிடுச்சுன்னா ரசத்தோட டேஸ்ட்டு போயிடும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இந்த ரசம் எங்கள் அம்மா வச்ச மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். சோறு சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு ரசம் மட்டுமே போதும். கூடவே பொரிச்ச மீனும் இருந்தால் இந்த ரசமும் சோறும் பொரிச்ச மீனும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் நான் ஊரில் இருந்து வரும்போது கொஞ்சம் சூரை மீன் பொரித்து எடுத்து கொண்டு வந்திருந்தேன். அந்த சூரை மீனும் சோறும் இந்த ரசமும் ஊற்றி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு.